பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 20 lakhs வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். இந்த ப்ராஃபிட் ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கி பெருசாக நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எதுவுமே பண்ணலை. ஸோ இந்த ப்ராஃபிட் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் தான் வந்துருந்தது. பிஎஸ்சியோட ஃபியூச்சர்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபியூச்சர்ஸ்லேருந்து வந்து ட்ரேடிங்கில் வந்த ப்ராஃபிட் தான் இந்த 20 lakhsமே. அதுக்கப்புறம் ஹோல்டிங்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு 7.8 lakhs. ஸோ டோட்டலாக வந்து 28 lakhs நம்ம இன்றைக்கி அப்பு. ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து 0.26% அப்பு, நம்ம வந்து ஒரு 2.8% அப். ஸோ நம்ம இனி வேறு அரௌண்ட் 2.5% அந்த மாதிரி மார்க்கெட்டோட பெட்டராகவே பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி டேவோட ஓவர்வியூ. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஏன் நம்ம பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வோலட்டைலான டேவாகவே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நல்ல மூமெண்ட் பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் திருப்பி செல் ஆஃப், திருப்பி மூமெண்ட் செல் ஆஃப், இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ஆப்ஷன்ஸில் அந்தளவுக்கு பெருசாக ட்ரேட் பண்ணி இல்லை இன்றைக்கி. ஸோ அண்ட் ப்ரீமியமும் நமக்கு வெரி பேடாக இருந்துச்சு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓகே, பட் ஆனால் வந்து சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரீமியம்ஸ் ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு 680 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து ஜென்ரலாக 1DT அந்த ரேஞ்சில் இருக்கிற ப்ரீமியம். ஸோ அதனால் வந்து நம்ம பெருசாக இது பண்ணலை. ஸோ இன்றைக்கி ஓவர் நைட் ஈவெண்ட்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து 2 ஓவர் நைட் ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு. ஒன்று ரீட்டைல் சேல்ஸு அண்ட் கோ ரீட்டைல் சேல்ஸ், 2 ஓவர் நைட் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 0.5% அப்பில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளும் இனி வேறு அரௌண்டு கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 0.6% வந்து அப்பில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 0.57, ஸோ 0.6% அப்பில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு மோஸ்ட்லி 26,000 மேலே வந்து நம்மளோட ஓப்பனிங்கை நம்ம எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் 26,000 ரேஞ்சஸில் நம்மளோட ஓப்பனிங் இருக்குன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துருந்தீங்கன்னா வந்து ஆப்ஷன்ஸோட இது பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்மளோட நிஃப்டி 50 என்ன இது பண்ணுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ நிஃப்டி 50யோட F&O அனாலிசிஸ், டீப் அனாலிசிஸ் பார்ப்போம். நிஃப்டி 50யோட F&O டீப் அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா இந்த வீக்கோட ஐவி ஆக்சுவலி வந்து கிராஷ் ஆகி தான் இருந்துச்சு. ஸோ ஏடிஎம்ஐவி டுவர்ட்ஸ் எண்ட் வந்து ரைஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் இதுதான் நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஐவி. ஸோ இனி வேறு அரௌண்ட் 53 ஐவி அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி டேவோட ஸ்டார்டிங்கும் நம்மளோட க்ளோசிங்கும் அதே இடத்துல தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ப்ரீமியம் பெருசாக நான் டிகே ஆகலை, நான் சொல்லியிருந்தபடி ஒன்றும் பெருசாக ப்ரீமியம் டிகே இல்லை. ஸோ இதுதான் ஐவியை பொறுத்த வரைக்கும். அந்த ஸ்பைக் ஏன்னா வந்து இந்த வீக் எக்ஸ்பைரி இருந்துச்சு. ஸோ நிஃப்டியை தான் நம்ம ட்ராக் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த வீக்கோட எக்ஸ்பைரியிலேருந்து அடுத்த வீக்கோட எக்ஸ்பைரியோட ட்ராக்கிங்க்கு இந்த ஐவி மூவ் ஆகுது. அதனால தான் அந்த ஐவி ஸ்பைக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஐவியோட எண்டு பார்த்தீங்க அப்படின்னா அது பாருங்கள், உங்களுக்கு நான் இங்கே காமிக்கிறேன். ஐவி வந்து 1920 அந்த மாதிரி ஐவி காமிச்சிட்ருக்கா. ஸோ அது இந்த வீக்கோட ஐவி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்பைக் ஆகி 102 அந்த மாதிரி காமிக்குது பாருங்கள். அது வந்து நெக்ஸ்ட் வீக்கோட ஐவி. அந்த ஐவி வந்து இந்த வீக்லேருந்து நெக்ஸ்ட் வீக்கு மூவ் ஆனதுக்கான ட்ராக்கிங் தான் அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டப் பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டப் தான் இது. 25,950 25,900 வந்து இனியோட ஸ்டாடல் முடியும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் அந்த மாதிரியான பில்டப் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு நாளையிலேருந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வந்து 26,000 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு மோஸ்ட்லி, ஏன்னா நாளைக்கு தான் பொசிஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ற சொல்ல, நாளைக்கு மோஸ்ட்லி வந்து 26,000 மேலே ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஐவி 26,000 பில்ட் ஆகாது. ஸோ வந்து அதுக்கு மேலே பில்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். 26,000 மேலே அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அடுத்த பில்டப் வந்து ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து 26,200 ரேஞ்சஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து நம்மளோட ஐவியுமே டோட்டலாக இந்தியா விச்சுமே கம்மியாக இருக்கிறதுனால ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சஸில் வந்து பில்ட் ஆகலாம். 1% கிட்ட தான் உங்களுக்கு ப்ரீமியம்ஸ் இருக்குன்ற சொல்ல 26,200 நீங்கள் நாளைக்கு ஐவி பில்டப் ஆன் கால்ஸு அண்ட் 26,700 ஆர் 650 போல் வந்து உங்களோட புட்ஸோட ஐவி வந்து புட்ஸோட ஓஐ வந்து பில்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது.
நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபியூ டேஸாக சில்வரை யாருமே ட்ராக் பண்ணேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்தியா வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 4% வந்து கீழே விழுந்திருக்கு. ஏன்னா வந்து மார்க்கெட் மேலே போகுதுன்ற சொல்ல ஜென்ரலாக வந்து வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் கீழே போகுதுன்றது ரொம்ப காமனான விஷயந்தான். ஸோ அதனால் வந்து அந்த பட்ஜெட்டும் முடிஞ்சதுனால நம்ம திருப்பி லோவிட்ஸ் என்விரான்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து ஒரு 4.3% கிராஷ் இருக்குது. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா சில்வரும் ஒரு 4% ஃபால் ஆகிருக்கு. பட் ஆனால் அதை பற்றி யாருமே பேசவே இல்லை. ஸோ சில்வர் வந்து மேலே கீழே போய் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டாக்னண்ட்டாக அந்த $80 வந்து ஸ்டே ஆகிடுச்சு. உங்களுக்கு கோல்டுமே பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. $5,000 வந்து நம்ம வந்து ஒரு 2-3 டேஸாக பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி கோல்டோ சில்வரோ ரொம்ப நாளாக ஒரு மேபி ஒரு 1 வீக்காக ஒரே இடத்துல நின்று நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ அதுவே ஒரு பெரிய வாலட்டாலிட்டி கிராஷ்ன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து லைக் இன்ட்ராடே வாலட்டாலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து டோட்டலாக ஒரு டைரக்ஷனல் ட்ரெண்டிங் மூமெண்ட்ஸை நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ நம்ம வீக்லி அனாலிசிஸ்க்கு வரும். வீக்லி அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா நான் இந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தேன். இந்த வீக் ஃபுல்லாகவே இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு பெரிய ரேஞ்சு, அதனால் நான் வந்து இதை கெஸ் பண்ணணுன்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாலட்டாலிட்டி குறைஞ்சி ஸ்லோவாக தான் இந்த இடத்துல மூவ்மெண்ட் நடக்குது பாருங்கள். ஸோ அதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். போஸ்ட் இதுக்கு அப்புறமா இந்த ஃபெப்ரவரி மந்த்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு வாலட்டைலாக ஒரு ட்ரெண்டிங்காக ஒரே டைரெக்ஷனில் மூவ் பண்ண போகிறேன், அந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டை கொடுக்க போகிறேன் அப்படின்றது வந்து வேகமாக நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுதான் ஒரு விஷயம். ஸோ நான் இங்கே 26,300 இருந்து 26,600 25,600ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் சொல்கிறது வந்து ஒரு 2.62% ரேஞ்ச். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாடில் எடுத்திங்கன்னா இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணிங்க. 400 பாயிண்ட்ஸ்னால் ஆல்மோஸ்ட் இதில் வந்து ஒரு 70-75% ஸ்க்ராச் பண்ணிவிடுவீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ராங்கிள் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருக்குன்றதை கேப்சர் பண்ணி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 0.5-0.6% உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதை தான் நான் மீன் பண்ணுறேன், இந்த ரேஞ்சில் மார்க்கெட் இருக்குன்றது. ஸோ ஆல்ரெடி ஒரு வீக் போல் வந்து ஹாஃப் த வீக் போல் உங்களுக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இருந்துருச்சு. ஸோ அனதர் 2 டேஸ் நம்ம பார்ப்போம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா இந்த வீக்குள்ளே கண்டிப்பாக இந்த வீக் சீரீஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்து 26,300 மார்க்கெட் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ திருப்பி நாளைக்கு ஓஏ பில்டப் 26,200 வரதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். அண்ட் மொமெண்டம் மேல் சைடில் இருந்தாலுமே ஒரு ஸ்ட்ராங் கேண்டல்ஸ் நமக்கு வரல, டோஜி கேண்டல்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுவும் நமக்கு டினோட் பண்ணுறது என்னென்னா மார்க்கெட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கர் ஃபேஸ்க்குள்ளே போகலைன்றது தான் வந்து மார்க்கெட் நமக்கு டினோட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஸ்ட்ராங்கர் மூவ்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் ஸ்ட்ராங்கர் மூவ்ஸ். இங்கே பாருங்கள் 1%, அதுக்கப்புறமா 0.49%, இப்படி தான் ஸ்ட்ராங்கர் மூவ்ஸ் வரும். இந்த மாதிரி ஒரு ரேலிஸ் தான் ஸ்ட்ராங்கர் மூவ்ஸ்க்கு வருமே தவிர இந்த மாதிரி சைலண்ட்டான கேண்டில்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் மூவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கர் மூவ்ஸ்ன்றது பாருங்கள். இந்த ஒரு மூக்கு முன்னாடி இந்த இடத்துல பாருங்கள் குட்டி கேண்டில்ஸ் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான கேண்டில்ஸ் தான் இந்த கேண்டில்ஸுமே. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கர் பேஸை நம்ம இன்னும் செட் பண்ணவே இல்லை. ஸோ லைட்லி புல்லிஷ் அந்த மாதிரியான சான்சஸ் தான் இப்போ மார்க்கெட் நமக்கு இண்டிகேஷன்ஸ் தான் மார்க்கெட் நமக்கு கொடுத்துட்ருக்கு. ஸோ ஓஏ பில்டப்பும் நாளைக்கு நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் பார்ப்போம். ஸோ என்னோடய ட்ரேடிங் செட்டப் பார்த்திங்கன்னா இன்னுமே இந்த ஸ்ட்ராங்கிள்ஸில் தான் வந்து நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அண்டு மோஸ்ட்லி வந்து ஃப்யூச்சர்ஸும் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னோடய ட்ரேடிங் செட்டப்பில் இருக்குது. அண்ட் இந்த மந்த்து நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டில் இருக்கோம். ஒரு 5-6% வந்து நம்ம ஆல்ரெடி அப்பில் இருக்கோம். ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரியான ட்ரேடிங் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ லெஸ் ரிஸ்க் பேஸ்டான சிஸ்டம்ஸ் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்தர் டேஸும் இருக்க போகுது. ஸோ ஃபர்தர் டேஸில் நம்மளோட அக்கௌண்ட்டோட வாலட்டாலிட்டியுமே குறையும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் டேவே சொல்லியிருந்ததுபடி பீட்டா ரொம்ப அதிகமாக இருக்குது. மார்க்கெட்ஸ் வந்து 1% நமக்கு மேலே கீழே போனாலே நம்மளோட போர்ட்ஃபோலியோ நல்லாவே மேலே கீழே போயிட்டுருக்கு. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி வரைக்கும் அது ஓகே, நெகட்டிவ் சைட் போகும்போது அது நமக்கும் வந்து ஹர்ட் ஆகும். ஸோ அதனால் பீட்டாவை நம்ம குறைக்கிறதுக்காக ஏற்ற மாதிரியான விஷயங்களை அடுத்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அண்ட் இன்றைக்கி நம்மளோட ஃபாலோயர் ஒருத்தர் வந்து ரொம்ப ஹிஸ்டண்ட்டாக ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தார். இந்த மாதிரி ஆக்சுவலி அவர் இன்ஸ்டாகிராமில் கேட்டுட்டு இருந்தார். இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கே ரொம்ப யோசித்து கேட்டுட்டு இருந்தார். இந்த சேனலோட டோட்டல் மோட்டிவே வந்து நம்மளோட கிளைண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து இன்னும் பெட்டராக வந்து மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஃபாலோயர்ஸ் எல்லாமே வந்து
அனாலிசிஸ் எப்படி பண்ணணுன்றதுல இருந்து ஒரு ட்ரேடை எப்படி எடுக்கணுன்றதுல இருந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணுன்றது தான். ஸோ அதனால் எந்த டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது, எஜுகேஷ்னல் பேசிஸில் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் தயக்கமே படாமல் எனக்கு வந்து மெயில் பண்ணலாம். ஸோ என்னோடய மெயில் அட்ரஸையும் நான் வந்து நம்மளோட யூடியூப் சேனல்லையும் சரி, இன்ஸ்டாகிராம் சேனல்லையுமே சரி நான் பின் பண்ணி வச்சுருப்பேன். இல்லை இன்ஸ்டாகிராம் சேனலில் பர்சனல் மெசேஜும் பண்ணலாம், மெயிலும் பண்ணலாம், கமெண்ட்ஸும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சப்போஸ் பர்சனலாக மெசேஜ் பண்ணணுன்னா மெயிலும் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம எதுவும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த எஜுகேஷ்னல் பேசிஸான டவுட்ஸ் இருக்குனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. என்னோடய டிஎம் எப்பயுமே ஓப்பனாக தான் இருக்கும் அந்த விஷயத்துக்கு. டிப்ஸ் மட்டும் கேட்காதீங்க, ஏன்னா வந்து செபி கைட்லைன்ஸ் படி அது தப்பு. உங்களுக்கு எந்த ஒரு எஜுகேஷ்னல் கண்டென்ட் வேணும்னாலும், எந்த ஒரு எஜுகேஷ்னல் டவுட்ஸ் இருக்குனாலும் என்னை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. தேங்க்யூ. இன்னும் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.